அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே. முதல் முறையாக நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளிகள், குறிப்பாக இலக்கிய படைப்பாளிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நம்முடைய மருதநெல்லி சமுதாய வானொலி இனிதே தொடங்குகிறது. அந்த வகையிலே கவி பாடும் காற்றலை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அன்புக்கினிய படைப்பாளர் சொந்தங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் முயற்சியாக தருமபுரி மாவட்டம் கொட்டாவூர் என்ற பகுதியைச் சேர்ந்த தகடூர் மணிவண்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்கின்றோம். இவர் ஒரு கவிஞர், நாவல் ஆசிரியர், பல்வேறு சிறுகதை தொகுப்புகளை கொடுத்திருக்கிறார், நாவல்களை எழுதியிருக்கிறார். குறிப்பாக அந்த 3 நாட்கள் என்ற ஒரு நாவல், ஆபத்திற்கு பாவமில்லை என்ற சிறுகதை தொகுப்பு, தோகைமலை தென்றல் என்ற ஒரு நாவல், இப்படி பிரசித்தி பெற்ற நாவல்களை எழுதியிருக்கக்கூடிய தகடூர் மணிவண்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துகிறோம் பெருமையோடு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ரைட், சொல்லுங்க. நீங்க நலங்களா? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. ஒரு எழுத்தாளர், படைப்பாளியை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்களுக்கு மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் முதல்ல. நன்றிங்க ஐயா. நன்றி. சரி, உங்களுடைய இந்த எழுத்து பணி, அதனுடைய பயணம் குறித்து சொல்லுங்களேன். என்னுடைய எழுத்து பணி மிக சிறிய வயதிலேயே எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. பள்ளி பருவத்திலேயே மற்ற மாணவர்கள் காட்டிலும் நான் சற்று ஒரு வித்தியாசமாக இருந்திருப்பேன் என்று நான் நினைக்கின்றேன். எங்க எல்லா பொறுப்புகளையும் படிச்சது எங்க படிச்சீங்க? நான் கொட்டாவூர், தருமபுரியிலிருந்து 5வது கிலோமீட்டர் திருப்பத்தூர் நெடுஞ்சாலையில் இருக்குதுங்க. சரிங்க. அந்த ஊர் கிராமத்துல தான் 1ஆவதுல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். சரி, அதன் பிறகு 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு, அப்பொழுது 11வது, இப்போதான் லேட்டஸ்டா +1 +2 அந்த 11ஆம் வகுப்பு வரைக்கும் தருமபுரியில் அரசினர் மாணவர் பள்ளி, அதாவது கவர்மெண்ட் போர்டு ஹை ஸ்கூல்னு பேருங்க. சரிங்க. அந்த பள்ளியில 6ஆம் வகுப்புலேருந்து SLC 11ஆம் வகுப்பு வரைக்கும் நான் அது தொடர்ந்து படிச்சுங்க. எப்படி வந்துட்டு போனீங்க ஊர்ல இருந்து? நடந்து தாங்க வரணும். அப்போதைக்கு எங்களுக்கு சைக்கிள் வாங்குறது கூட வசதி இல்லைங்க. வெள்ளை சட்டம், காக்கி டிராயர் தான் எங்களுடைய பள்ளியினுடைய சீருடை. அந்த சீருடையில் ஏதாவது ஒரு கிழிசல் ஏற்பட்டிருந்தால் கூட உடனடியாக வாங்கி கொடுக்கின்ற அளவிற்கு அங்கே போதிய பொருளாதார வசதியோ அல்லது உதவியோ செய்ய மாட்டார்கள். அதையே சரியாக தைத்து மீண்டும் அதை துவைத்து நாங்கள் அதையே போட்டு வருவோம். ஒரு நாளைக்கு அப்போ ஏறக்குறைய எத்தனை கிலோமீட்டர் தூரம் உங்களுடைய நடைப்பயணம் படிப்புக்காக? இப்போதைக்கு அது 5 கிலோமீட்டர், அப்போது 3 மைல் என்று சொல்வார்கள். சரி. காலையில் அந்த ஊரிலிருந்து நிறைய ஒரு 10-15 மாணவர்கள், எங்களை விட வயது மூத்த சீனியர்கள் எல்லாரும் வருவாங்க. சரிங்க. நான் 6ஆம் வகுப்பு சேர்ந்த போது மிகவும் பிடிப்பேனா இருந்தேன். என்னுடைய பையை எடுத்துக் கொள்வதற்காக என்னுடைய உறவினரும் படித்தார். என் பையை அவர்தான் சுமந்து வருவார். அந்த மாதிரி எல்லாம் படித்திருந்தோம். அப்பொழுது காலனி எல்லாம் போட வசதி இல்லைங்க. யாருமே அப்பொழுது கிராமத்திலிருந்து யாருமே போடுறதுக்கான வசதியோ வாய்ப்புகளே இல்லைங்க. சரிங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம நாங்க பள்ளிக்கு சென்று ஆர்வமாக படித்தோம். காலப்போக்கில் அதில் நிறைய மாணவர்கள் சரியாக கல்வியில் கவனம் செலுத்தாத காரணத்தினால் தொடராமல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விட்டார்கள். காற்றில் கரைந்தது போல் கரைந்து போய்விட்டார்கள். என்னை போன்று விடாப்பிடியாக இது ஒரு சில பேர் மட்டும் அப்படி தொடர்ந்து அந்த பள்ளியில் படித்து வந்தோம். சரி. பள்ளி படிப்பிற்கு பிறகு நான் இளமையிலேயே, அதாவது 11ஆவது SLC முடித்தவுடன் ஆங்காங்கே கொட்டாவூர்ன்றதுனால KA மணிவண்ணன் BA அப்படி என்று எல்லா இடத்திலும் இந்த வெள்ளை சாக்கெட்டின் மூலமாக அங்கங்கு எழுதி வைத்திருப்பேன். சாக் பீஸ் மூலமாக அங்கங்க சுவற்றிலும் கிடைக்கின்ற இடங்களெல்லாம் KA மணிவண்ணன் BA அப்படின்னு பெருமையா போட்டுக்குவேன்.
அந்த மாதிரி போட்டிருந்த போது நான் அதுக்கு மேற்கொண்டு என்ன படிக்க வேண்டும் என்று கூட எனக்கு போதிய அறிவோ அல்லது வந்து ஒரு வழிகாட்டியே இல்லைங்க. KN கிருஷ்ணன், சாரி RN கிருஷ்ணன் ஒரு அறிவியல் ஆசிரியர் இருந்தாரு. அவர்கிட்ட நான் வந்து ஐயா நான் அந்த மாதிரி மேற்கொண்டு காலேஜில் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது, நீங்க வந்து எனக்கு ஒரு வழிகாட்டினா பரவாயில்லைங்க அப்படின்னா. சரி போய் விண்ணப்பம் வாங்கிட்டு வாங்க காலேஜில் அப்படின்னு சொன்னாரு. காலேஜில் விண்ணப்பம் வாங்குறதுக்கு போன போது நாங்கள் ஒரு 4-5 மாணவர்கள் போனோம். அப்போ வந்து காக்கி டிராயர், வெள்ளை சட்டை. அந்த கல்லூரி அலுவலகத்தில் எங்களுக்கு விண்ணப்பம் கொடுக்க மறுத்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், நீங்கள் வந்து பேண்ட் சட்டில் தான் வரணும், கல்லூரி என்றாலே அப்படிதான் வரணும், இன்னும் நீங்கள் ஹைஸ்கூல் மாணவர்களா கொடுக்க முடியாது போங்கல் அப்படின்னு துரத்தி விட்டாங்க. சரி நாங்கள் ஏமாந்து இருந்தோம். அப்பொழுதும் எனக்குத்தான் என்னுடைய மனதில் ஒரு உதயமானது, டேய் நம்ம வந்து ஆள் கொஞ்சம் காசு போட்டு வேட்டி வாங்கிட்டு வேட்டியை டிராயருக்கு மேல கட்டிக்கிட்டு போய் விண்ணப்பம் கேட்கலாம், கொடுக்குறாங்களே இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. ஆமா, அதே மாதிரி ஒரு வேட்டி வாங்கி மாற்றி எங்களுக்குள் மாற்றி கட்டி கொண்டு ஒவ்வொருத்தரா போய் விண்ணப்பம் கேட்டோன்னு கொடுத்து விட்டார்கள். அந்த விண்ணப்பத்தை RN கிருஷ்ணன்கிற ஆசிரியரிடம் கொடுத்த போது அவர் அதற்கு வேண்டிய தகவல்கள் எல்லாம் என்னிடம் கேட்டு பதிவு செய்தார். ஐயா நான் மேற்கொண்டு கல்லூரியில் எந்த மாதிரியான வகுப்பு படிக்க வேண்டும் என்று கேட்டேன். நீங்க வந்து 10th அப்பெல்லாம் எலெக்டிவ் விருப்ப பாடம்னு பேரு. நான் வரலாறு தான் படிச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு கணிதம் வராது. கணிதம் வந்து இளமையிலேயே எனக்கு ஒரு பயம். கணிதம் என்றாலே இளமையிலேயே ஒரு பயமா இருந்தது. அதை சரியா தெளிவா சொல்லி கொடுக்குற அந்த நேரத்தில் வந்து எனக்கு அது போதிய அறிவு எனக்கு வராம போனதுனாலேயே கடைசி வரைக்கும் கணிதத்தின் மேல ஒரு பயமாவே இருந்து விட்டது. ஆனால் அறிவியல் மேலும் வரலாறு மேலும் எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. அதனால அவர் வந்து இந்த மாதிரி 10th வந்து SLCலும் விருப்பப்படம் என்ன எடுத்திருக்கேன்னு கேட்டாரு. வரலாறு எடுத்திருந்தேன் அப்படின்னேன். அப்போ வந்து நீ வந்து கல்லூரியில் PUCல வரலாறு எடுக்கணும், BAவில் வரலாறு தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது ஃபில்அப் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் காலேஜில் போய் கொடுத்து எனக்கு சேர்க்கையெல்லாம் கிடைச்சி சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர் வந்து 6வதுலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் நடந்து படித்து சலித்து போய் கால் கையெல்லாம் ஓஞ்ச மாதிரியா இருந்து இளமை தான் இருந்தாலுமே கிராமத்தில் அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு இல்லாத காரணத்தினால, அதே சமயத்தில் கிராமம் என்றாலே ஒரு பயம் தானே, சாரி நகரம் என்றாலே ஒரு பயம் தானே, அந்த காரணத்தினால பயந்து வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் காலேஜுங்கிற போது எப்படி அப்படிங்கிற போது விடுதி கிடைச்சா தான் நான் படிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை வந்தது. வந்து போறது சிரமம் இருக்கும். விடுதி கிடைக்கலன்னா என்னால மறுபடியும் காலேஜுக்கு தொடர்ந்து நடந்து வந்து படித்திருக்க வாய்ப்பே கிடையாது. எந்த கல்லூரிங்க ஐயா? இங்க நம்ம தருமபுரியில வந்து இப்போதைக்கு அதியமான் பாய்ஸ் ஹைஸ்கூல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து கல்லூரி இருந்தது. அந்த கல்லூரியில PUC படித்தேன், வரலாறு எடுத்து ஓராண்டு. அப்போ வந்து எங்களுக்கு வந்து விடுதி கிடைச்சது. அந்த விடுதியில தங்கி மிக ஆர்வமாக ரொம்ப நல்லா படித்தோம். அது புதுமையா இருந்தது. அதாவது வந்து SLC வரைக்கும் படித்த பள்ளி படிப்பினுடைய அமைப்பு, அதனுடைய சிஸ்டமே ஒரு தனி. அங்கே உள்ள மாணவர்கள் வந்து சகஜமா பேசுவோம், பழகும், அந்த மாதிரி இருக்கும். ஆசிரியர்கள் ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க, படிக்கலைன்னா அடிப்பாங்க. அந்த அடிக்கு பயந்து கூட நான் அதனால படிச்சதே வந்து ஆசிரியர் அடிக்கிறதுக்காக, அது அடி வாங்குறத பயந்துகிட்டே தான் நான் படிச்சது. மேற்கொண்டு வாழ்க்கையில படிக்கணும் அல்லது பெரிய உயர்வான வேலைக்கு போகணுங்கிறதுலாம் தெரியாது. பயம் யாருமே வழியும் காட்டல, அது ஒன்றும் தெரியாது. நான் எப்படிதான் வந்தேன்னு எனக்கே தெரியல. அந்த பயத்தினால தான் படிச்சது. ஆனா கல்லூரி படிப்பு அப்படி இல்லைங்க. வகுப்பிற்கு வந்துவிட்டு வருகை பதிவேட்டில் வந்து நம்முடைய பெயர் பதிவான உடனே கூட நிறைய மாணவர்கள் எழுந்து போய்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களாம் அந்த இப்போ இருந்த பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய PUC படிச்ச போது 100 மாணவர்கள். என்னுடைய பெயர் வந்து மணிவண்ணன்ங்கிறதுனால அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட முக்கா பகுதியில போய் உட்காந்துட்டு இருப்பேன். அவர் பாடம் நடத்துறதெல்லாம் ஒண்ணு காதெல்லாம் விழாதுங்க. ஏதோ பொம்மை மாதிரி அவர் பாட்டுக்கு மேடையில இருந்துகிட்டு, அப்பெல்லாம் மைக்கு சிஸ்டம்லாம் கிடையாது காலேஜில். கையாட்டிட்டு இருக்கிறது மட்டும்தான் தெரியாது. பொம்மை ஆட்டி அந்த ஒரு விளையாட்டு காட்டுற மாதிரியே தான் இருக்கும்.
சரி இருந்தாலும் வந்து நான் கல்லூரியில் வருகை பொறுத்த வரைக்கும் நான் விடாமல் போயிட்டே இருப்பேன். எந்த காரணத்தை கொண்டும் வந்து விடுமுறை எடுக்கவே மாட்டேன். அப்படி இருக்கிற போது அந்த விடுதியில் படித்த மாணவர்கள் வந்து நிறைய ஊர்ல இருந்து, நிறைய வெளி மாவட்டத்திலிருந்து வித்தியாசமான மாணவர்கள்லாம் வந்தாங்க. அவங்களோட பேசி பழகுற போது நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட நான் கலந்து பேசிக்கும்போது என்னுடைய பழக்கங்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து நாட்பட மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. சரி. ஏன்னா அவ்வளவு திறமையா இருந்தாங்க ஒவ்வொருத்தருமே. அதே மாதிரி என்னிடமும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கேட்டுக்குவோம். இப்படியெல்லாம் கலந்துரையாடல் இருப்போம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கல்லூரி படிப்பு என்றாலே அப்போ அது சொல்லிலாம் தெரிய வேண்டியதே இல்லை. ஒரு இளமையான காலம், அந்த கல்லூரி காலம் அப்படின்றது யாருமே வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காலம் இல்லைங்களா? ஆமாங்கய்யா. அதாவது தருமபுரியில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கிற போதே எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி என்றால், நகரத்தில் பெரிய பெரிய கட்டிடங்களில் மிகப்பெரிய பேராசிரியர்களால் நடத்துகிற மிகப்பெரிய கல்லூரி அமைப்புகள், வசதி கொண்ட கல்லூரியில் படித்திருந்தால் எப்படி இருந்திருக்கும். நிச்சயம் நிச்சயம். இருந்தாலும் கிடைத்தது தானே நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி அடைய முடியும். இன்னொன்று சொல்லப்போனால், தருமபுரியில் அந்த நேரத்தில் தருமபுரியில் அந்த அரசினர் கலைக்கல்லூரி இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பட்டதாரி இல்லை, அல்லது ஒரு எழுத்தாளர் இல்லை, அந்த மாதிரியாக தான் ஆகியிருக்கும். அந்த வசதியாவது அந்த நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அந்த கல்லூரி இருந்ததால் நான் அதை பயன்படுத்தி கொண்டேன், படித்தேன். கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சிங்க. அதன் பிறகு இல்லை, அதில் வந்து புகுமுக பிவிசி 1 இயர். சரி. அதில் வந்து இந்த பொருளாதாரம்னு ஒரு பாடம் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நம்ம உயர்நிலை பள்ளியில் படித்த கல்வி முறைக்கும் கல்லூரி கல்வி முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது கொஞ்சம் எலாபரேட்டா படிக்கணும். நாம வந்து உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதாவது விளக்கமாக எழுதணும். அதெல்லாம் அப்படி இருக்கிற போது பொருளாதாரம் புதிய பாடமா இருந்தது. அந்த பொருளாதாரம் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு அதில் வருதுங்க. அது அந்த அப்போ வந்து நாங்களாம் யாருமே பெரும்பாலான நாட்கள் அதுக்குடைய கைடோ புத்தகமோ வாங்கிக்கலைங்க. எல்லாருமே அந்த உதவி பேராசிரியர்கள் கொடுக்குற அவங்களுடைய நோட்ஸ் மட்டுமே நாங்கள் எழுதிக்குவோம். அதை வச்சு தான் படிச்சுட்டு இருந்தோம். சரி, இந்த பொருளாதார பாடத்தில் என்ன ஆச்சுன்னா சிக்கல். ஆனால் பொருளாதார பாடம் ரொம்ப விரும்பி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நாளடைவில் வாழ்க்கையில் நம்ம வந்து அன்றாடம் சந்திக்கின்ற ஒரு கல்வி முறை அது. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அற்புதமான பாடம் பொருளாதாரம். எனக்கு பிடித்ததான். ஆனால் அதே பாடத்தில் நான் தோல்வி அடைந்து விட்டேன். காரணம் என்னவென்றால், அது நான் தெளிவா படித்திருந்தாலும் அவர்கள் கேட்கின்ற கேள்வி ஒரு பொது மாதிரியான கேள்வியாக இருக்கும். ஆனால் அதை நான் படித்திருக்கிறேன். பட் இந்த கேள்விக்கு இப்படிதான் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு அந்த விரிவான ஒரு ஞானம் இல்லை, அந்த ஒரு அறிவு இல்லை. அதனால அதை வந்து தோல்வி அடைந்து விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இடையில ஒரு வருஷம் வந்து ஒரு தனிப்பட்டதில் வந்து டிப்ளமோ இன் அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு விவசாய பாடம் படித்தேன். அதை படிச்சுக்கிட்டு இருக்கிற போதே வந்து இந்த புகுமுகப்பு தேர்வில் நான் தவறி போனதை எழுதி, அப்போ வந்து எப்படின்னா 3, அதாவது 3rd பார்ட்ல வரலாறு, பொருளாதாரம், சிறப்பு தமிழ். அந்த சிறப்பு தமிழ் வரலாறுலையும் மிக அதிகமான மார்க் வாங்கியிருந்தேன். இதுல மட்டும்தான் ஒரு அப்போ வந்து 40 மார்க் 35 வாங்கியிருக்கணும். 32 கொஞ்சத்தில் தான் போயிடுச்சு அது. சரி, அதனால வந்து மறுபடியும் 3 தான் எழுதணும். 1 போனாலும் 3 சப்ஜெக்ட் எழுதணும். அந்த மாதிரி சிஸ்டம் அது. சரி, எழுதி அதை விட இன்னும் கூடுதலாக மார்க்கை வாங்கி அப்புறம் கல்லூரியில் சேர்ந்துட்டேன். கல்லூரியில் சேர்ந்த பின்னாடி வந்து அப்போ ஒரு உத்தரவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் உள்ள தூரத்துக்கு உள்ளவங்களுக்கு விடுதி கிடையாது அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். மேற்கொண்டு படிக்க முடியாது போல இருக்குது. நம்ம தினமும் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கல்லூரி அது வந்து அப்படி படிக்கிறதுக்கு முடியாது இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து விடுதி தான் வேணும். எனக்கு இந்த கிளாசிபிகேஷன்ல எனக்கு வேணாங்க, எனக்கு விடுதி வேண்டும், நான் கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு உடனே ஒரு விண்ணப்பத்தை அவரே ஒரு பேப்பரை கொடுத்து இப்படி எழுதுன்னு அவரே வழிமுறை. அதெல்லாம் தெரியாது, விண்ணப்பம் எழுதுறதுக்கே தெரியாது இல்லைங்களா. அப்புறம் அவரே வந்து வழிமுறை சொல்லி எழுதி அப்புறம் உடனடியா ஒரு சீட்ல எழுதி போய் வார்டன் போய் பாருன்னு கொடுத்தாரு. சரி, உடனே வந்து விடுதியில் சேர்ந்துட்டேன். விடுதியில் சேர்ந்து படித்தேன். அந்த 3 ஆண்டுகள் வந்து முதல் வருடம் படிக்கிற போது இங்கிருந்து தான் இருந்தது, அதியமான் பாய்ஸ் ஹை ஸ்கூல் இருந்தது. 2ஆம் ஆண்டு படிக்கும்போது பாதிக்கு மேலே தான் புதிய கட்டிடம்
இப்ப இருக்கிற அங்க கலெக்டரேட்டை தாண்டி புதிய கட்டடம் வந்து அதுல போய் சேர்ந்தோம். இப்ப இருக்கிற கட்டடம் இப்ப இருக்கிற கட்டடத்துல நீங்க படிக்கும் போதுதான் மாறுது. 2வது ஆண்டு பாதியில அங்க போறீங்க. அங்கதான் போயிருந்துங்க. அப்ப விடுதியில வந்து படிக்கிற போது நிறைய மாணவர்களோட எல்லாம் சேர்ந்து படிச்சோம். அதுக்கப்புறம் நிறைய இந்த லைப்ரரியில நூலகத்துல வந்து புத்தகங்கள்லாம் எடுத்து சில நண்பர்கள் படிச்சாங்க. அப்புறம் அவங்கள பார்த்து அந்த கதையை அவங்க கிட்ட வாங்கி படிக்கிற போது எனக்கு ஆர்வம் வந்து நானும் வந்து நூலகத்திலேருந்து புத்தகம்லாம் எடுத்து வந்து நல்லா படித்தேன். ரொம்ப நல்ல விருப்பமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து இளமையிலிருந்து எனக்கு இந்த ஆர்மி, அதாவது நம்ம ராணுவம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ரொம்ப இளம் வயதிலே எனக்கு அது பிடிக்கும். மனசுல பட்டது. மனசுல அது மேல ஒரு மனசுல காரணம் எப்படின்னா, நான் இளம் வயதா இருக்கும்போது எங்க ஊர்ல 2 பேர் காணாம போயிட்டாங்க. அப்புறம் ஊரெல்லாம் பேசிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் ஒரே கதறல் அழு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க, துயரமா இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ராணுவத்துக்கு ஓடி போயிட்டாங்க அவங்க. அப்ப வந்து அது என்னவோ ஒரு தவறை செய்துட்ட மாதிரி ஒரு கைதி மாதிரியே அந்த நேரத்தில் நினைப்பாங்க. ராணுவத்துக்கு ஒருத்தன் போய் சேர்ந்துட்டாவே அவங்க என்னவோ இழந்துட்ட மாதிரியே அல்லது என்னவோ தவறு பண்ணிட்டு ஓடிட்ட மாதிரியே நினைச்சுக்கிறாங்க. ஒரு மக்கள் மத்தியில அந்த மாதிரி ஊர் பூரா அதையே ஒரு குழுமி எல்லாம் குசு குசுன்னு பேசிட்டு கிடப்பாங்க. பட்டாளத்துக்கு போயிட்டான்னு அவங்க ஒரு கொஞ்ச நாள் விட்டுட்டு அவங்களுடைய சீருடையோட ராணுவ சீருடையோட கம்பீரமா ஊர் வந்து சேர்ந்தாங்க. அப்ப நேர்ல பாக்குற போது எல்லாரும் வந்து ஒரு விழா குழம்பு பார்த்தாங்க. நானும் வந்து அதை ஆச்சரியமா போய் பார்த்து, ரொம்ப சின்ன பையனா இருந்தேன், ஆச்சரியமா பார்த்து எனக்கு மனசுக்குள்ளார வந்து உடனே அப்படியே ஒரு மாதிரி ஈர்ப்பு. அதாவது நம்பர் 1 இந்திய ராணுவம் தான் எனக்கு பிடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நிறைய சினிமா படத்துல இருந்தா கூட இந்திய ராணுவ தொடர்பான படங்கள் நான் நிறைய பார்ப்பேன். ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த பதிவுனாலதான் சமீபத்துல படம் பாத்தீங்களா? என்ன படம்? இப்ப வெற்றிகரமா ராணுவத்தினுடைய கதை அம்சம் கொண்ட ஒரு திரைப்படம் போயிட்டு இருக்கு. இப்ப பாக்குற பழக்கம் இருந்ததான்னு கேட்டேன். இப்ப அதுக்கான ஞாபகம் இல்லைங்க. அதாவது இப்ப இந்த நூல்லாம் எழுதிட்டு இருந்ததுனால கவனிச்சதுல இல்ல, ஒரு ராணுவத்தின் மேல ஈர்ப்புன்றதுனால அது சம்பந்தமா ஒரு திரைப்படம் வெற்றிகரமா நாடு இல்ல அவசியம் பாப்பேன், கண்டிப்பா பாப்பேங்க. சரி, இப்பதான் எல்லாம் எழுதி புத்தகம் வெளியிட்டதுனால கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். சொல்லுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் என்சிசில தேசிய மாணவர் படையில இந்த மாதிரி எஸ்எல்சி படிக்கிறதுக்கு முந்தையே நான் போய் சேர்ந்த போது கேட்ட போது அந்த என்சிசி மாஸ்டர் வந்து, நீ பிடிப்பலா இருக்கிற குள்ளமா இருக்கிற போடா, நீ எல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு துரத்தி விட்டாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா போச்சு. அந்த வெறி மேற்கொண்டு இருந்தது. ஆனா கல்லூரியில வந்து அதே மாதிரி என்சிசிக்கு எல்லா மாணவர்களா போய் சேரும்போது என்னுடைய வகுப்புல வந்து என்னோட குள்ளமா இருக்கிறவன் வந்து யூனிஃபார்ம் வச்சுன்னு கம்பீரமா உட்கார்ந்தான். நீ எப்படிடா வந்து என்சிசில சேர்ந்தன்னு கேட்டேன். இன்னைக்கு எனக்கு விருப்பமா இருந்துச்சு, போய் சேர்ந்தேன் அப்படின்னு. அப்ப குழுமா இருக்கிறவங்களோட சேர்த்துக்கிறாங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன அழைச்சு போய் சேர்த்து விட்டான். அதுல ரொம்ப ஆர்வமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். அந்த தேசிய மாணவர் படைக்கான நாமக்கல்ல வந்து கேம்ப் எல்லாம் நடந்தது, அதுல கலந்துக்கிட்டோம். ரொம்ப ஆர்வமா இருக்கும். நைட்ல வந்து ஒரு 12-1 மணிக்கு கூட வந்து ரோட் வாட்சிங்னு அழைச்சும் போவாங்க. ரோட்ல படுத்துட்டு டிராவலிங் பண்ற மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் துப்பாக்கி மூலமா அதனுடைய ஷூட்டிங் எல்லாம் நடத்தினாங்க. அதுல கூட கிட்டத்தட்ட ஒரு 69 மார்க் நான் எடுத்தேன். துப்பாக்கியே அப்பதான் தொடரும் கையில. ஏன்னா உள்ளார்ந்த ஆர்வம், அந்த ஆர்வத்தினால்தான் அந்த மாதிரி எல்லாம் வந்தது. அப்புறம் 2ஆம் ஆண்டு படிக்கிற போது சப்ஜெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. 1-2 பாடத்துல தவறிட்டு இருந்தேன். சரி, இது நமக்கு வந்து தொடர்ந்தா நம்ம கல்லூரி படிப்பை தொடர முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் என்சிசியில் நின்றுட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து படிச்சு 3 ஆண்டுகள் முடிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, என்னுடைய கூட படித்த மாணவர்கள் நிறைய நண்பர்களாக இருக்கும்போது நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வீட்டுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போவாங்க. அவன் வந்து அவங்க அக்கா, அண்ணா, அம்மா, அப்பா கூப்பிடுற மாதிரியே நானும் அவங்கள அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா அப்படின்னு கூப்பிடுவேன். அதனால அவங்க என் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். சரி, அதுக்கு அந்த மாதிரி இருக்கிற போது அந்த மாணவனுடைய அப்பா வந்து அப்போ வந்து கூட்டுறவுத்துறையில சிஎஸ்ஆரா இருந்தார், கோஆபரேட்டிவ் சப் ரிஜிஸ்ட்ராரா. அவர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி வந்து நான் இது முடிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்லைங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். சரிங்க, இப்படிலாம் படிச்சுட்டுலாம் வந்து எல்லாம் வேலையெல்லாம் கிடைக்காது, நீ கூட்டுறவு பயிற்சி போய் சேலத்தில் நாச்சியப்பா இன்ஸ்டியூட் இருந்து 1 இயர் முடிச்சிட்டு வா, நான் ஏதோ ஒரு சொசைட்டில சேர்த்து விட்டுறேன்னு கேரண்டி கொடுத்தாரு. அப்ப மொரப்பூர்ல இல்ல, மறுப்பூர்லாம் இல்லைங்க, இப்ப இருக்கு. ஆமாங்க, நாச்சியப்பா கூட்டு அம்மாப்பேட்டை காலனியில காமராஜர் காலனியில் இருந்தது. சரிங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட கேட்ட போது அப்ப அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு.
அதனால அவர் மேற்கொண்டு உள்ள அவருக்கு மேல உள்ள அதிகாரிகள் வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி. திருக்கோயிலூர்ல அவர் பண்ணியிருந்தாரு. அப்போ அவரு கடுப்பா, நானே வந்து சஸ்பெண்ட் ஆயிட்டு வீட்டுல உட்காந்து கிடக்குறேன், எங்கடா வேலை வாங்கி கொடுக்குறது, போட வேலையை பார்த்து நின்றுட்டாரு. சரி சரி, நம்ம வருத்தத்தோடு நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பையனை கூப்பிடாவுன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் வந்தேன், என்ன அவர் எரிச்சல பேசணும், இப்ப ஓடிட்டேன்னாரு. அதுக்கப்புறம் நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னேன். இல்ல நான் சொல்றவரை போய் பாருங்க அப்படின்னு சில பேர்லாம் சொன்னாரு. அப்புறம் அவங்கள போய் பார்த்தேன். அப்புறம் சுகர் மில்லில் வந்து வேலை கேட்டுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. சரிங்க. அது பாப்பார்பேட்டில் வந்து BK நரசிம்மன் சொல்லி அவங்க அப்பா காலத்திலிருந்து காங்கிரஸ்காரரு. அவர் வந்து அவங்க அப்பா எக்ஸ்-MLA வந்தவர். இவர் வந்து காங்கிரஸில் ரொம்ப பிரமுகர் தான். பட் நிறைய தடவை தேர்தல் நின்று போயிட்டு இருந்தார். பட் அவர் வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர், உதவி செய்ய ஒரு விதத்தில். அதுக்கப்புறம் உறவினர்ன்ற முறை தெரிஞ்சு போய் எனக்கு வேண்டியப்பட்டவங்களை அவருக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சர்க்கரை ஆலையில் அப்போ வந்து தினக்கூலி தான். அது ஒரு நாளைக்கு 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி தினக்கூலி. சரி. அது ஒரு 1.5 வருஷம் வந்து அங்கே ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 16/1/1979 அன்னைக்கு பருவகால ஊழியர் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் எனக்கு என்ன அப்படின்னா, இளமையிலிருந்து எதை செய்தாலும் சரியா செய்யணும், நம்பர் 1. 2வது, எதை செய்யறதுக்கும் தயங்கிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டுலாம் காலத்தை கழிக்கக்கூடாது. 3வது வந்து தள்ளி போகக்கூடாது, தள்ளி வைக்க கூடாது, நாளைக்கு அப்படின்னு வைக்க கூடாது, செஞ்சிடணும். ஆமா, சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு பழகினால்தான் நான் படிப்புலாம் கூட வந்து தள்ளி வைக்காம படிப்பேன். புரியுதுங்க. ஆமா, அந்த மாதிரி அந்த காரணத்தினால நான் வந்து வேலை உடனே கத்துக்கிட்டேன். அது வந்து மற்றவங்க வந்து எப்படி செஞ்சாங்களோ, அது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதுநிலையில் வேலை செய்யறவங்களாம் வந்து செஞ்சிருக்காங்க. அவங்க ஃபைல்ல கோப்புகளாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி அரைச்சமாவே அரைச்சிருப்பாங்க. ஒரு கம்பெனில இருந்து ஒரு கடிதம் வந்திருக்குதுன்னா அவன் என்ன கேட்டிருக்கிறான், அதுக்கு தகுந்தான சரியான பதில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம அரைச்ச மாதிரி அவன் பாட்டு ஃபைல் எல்லாம் எழுதிட்டே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் அப்படி இல்லை, கூர்ந்து கவனிச்சு அதுக்கு பொருத்தமான வகையில கடிதங்களை எழுதுவேன். அப்படியே நான் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஆனா அப்போ வந்து நாங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சோம். கல்லூரி வரைக்குமே பட்டம் வாங்குற வரைக்குமே தமிழ் மீடியத்தில் படிச்சதுனால ஆங்கிலம் வந்து எனக்கு அவ்வளோ புதிய நாலேஜ் இல்லைங்க. சரிங்க. அந்த நாலேஜ் இல்லாத காரணத்தால தான் சர்வீஸ் கமிஷன்ல, TNPSC சர்வீஸ் கமிஷன்ல ஒரு 14 முறை வந்து தொடர்ந்து சர்வீஸ் கமிஷன் எழுதினேன். குரூப் 4, 3, குரூப் 1, 2 அப்படின்னு சொல்லி மாறி 14 முறை எழுதினேன். சரிங்க. எல்லாத்துலயும் அப்பெல்லாம் வந்து கார்டு வரும். ஒரு தேர்வு நடந்துச்சுன்னா ஒரு கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி வந்து மதிப்பெண் பட்டியல் அனுப்புவான். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மட்டும் குறைச்சலாகும். இதெல்லாம் 64, 59 ரொம்ப எக்ஸ்ட்ரானரி மார்க்கா இருக்கும். இந்த ஆங்கிலம் மட்டும் 2 மார்க்கா 4 மார்க்கா கூட்டிகிட்டே வந்து கடைசியில் 33 மார்க் வந்து நின்று போச்சு. 35 வாங்கினா அது ஆங்கிலம் மட்டும் 35, மீற 40. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரி நான் அதுல ரொம்ப ஈர்ப்பா ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது ஒரு சர்வீஸ் கமிஷன் எழுதுனா ஒரு யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்கின மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் சப்ஜெக்ட் ஜாஸ்தி. அதாவது ஆங்கில பாடம் 1, பொது அறிவு பாடம் 1, 3 நம்ம படிச்ச, அதாவது விருப்ப பாடங்கள் 3. இப்படியெல்லாம் எழுத்து மூலமா எழுதக்கூடிய தன்மையில அப்போ சிஸ்டம் இருந்தது. அதில் அந்த ஆங்கிலத்தை போதிய மார்க் வாங்காத காரணத்தினால எனக்கு கிடைக்கவே போயிடுச்சு. சரி, அது விட்டுட்டேன். பட் அது வந்து ஒரு மனசுல ரொம்ப ஒரு பாரமா. இந்த எழுத்து உலகத்துக்கு எப்படி நுழையிறீங்க? எழுத்து உலகத்துக்கு வந்து நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற போது எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து சிறுகதை ஒரு பக்க கதை மாதிரியே அந்த ஒரு பக்க கதையில வந்து விவேகமா வீரமா அப்படின்னு ஒரு கதை. அப்படின்னு என்னங்கிறதெல்லாம் கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் அது படிக்கிற போது இன்னைக்கு வரைக்கும் நான் வரலாறு இதில் பண்ணாலும் சரி, இல்லை பொது அறிவு சம்பந்தப்பட்ட இந்த பாடம் எழுதினாலும் சரியே, அந்த பழமொழி எனக்கு இன்னும் வரைக்கும் மனசுலயே இருக்குது, அப்படியே நிக்குது. ஆமா, விவேகமா வீரமா அப்படிங்கிறது அது ரொம்ப நல்லா பிடிச்சது. அதுக்கப்புறம் நிறைய கிடைக்கக்கூடிய பத்திரிகை இந்த மாதிரி SLC வரைக்கும் படிக்கிற போது பக்கத்துல கடைகளில் போய் அந்த பத்திரிகைலாம் அப்படி படிப்போம். சிந்து பாத்து கதை வந்து தொடர்ந்து டெய்லி படிப்பேன் பத்திரிகையில. சரி.
அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது முடிவே கிடையாது எனக்கு. ஆமா, தொடர்ந்து அது இத்தனை வருஷம் இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்கு அப்படி இருக்குது. ஆனா டெய்லி விடாம போனோடனே பத்திரிக்கையில முதல்ல சிந்துபாத் கதையை தான் படிப்பேன். சரிங்க. அப்படிலாம் வந்து படிக்க படிக்க கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கல்லூரியில் வந்து சாண்டிலினுடைய கதைகள் வந்து ராஜமுத்திரை, மூங்கில் கோட்டை அப்படிங்கிற புத்தகம்லாம் வாங்கி படிச்சிருந்தேன். சரிங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாண்டிலினுடைய சரித்திர நாவல் வந்து. படிக்க படிக்க அந்த வர்ணனைகளும் அந்த கதை போக்கும் உண்மையாவே நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் நாம அதில் ஈடுபடுற மாதிரியும் இருக்கு அந்த கதை. அந்த எழுத்து நடை அந்த மாதிரி இருக்கும். அந்த நடை தான் என் மனசுல பதிஞ்சதுனால தான் நான் எழுதியிருக்கிற கதை பூராமே அவருடைய சாயல்ல தான் என்னுடைய கதையை அமையுது. வர்ணனைகள்லாம் என்ன கதை கொடுத்துருக்கீங்க நீங்க எழுதுன? அதுல வந்து தோகைமலை தென்றல் அப்படிங்கிற ஒரு நாவல் முதல்ல எழுதுந்துங்க. சரிங்க. எப்ப எழுதுனதுங்க அது முதல்ல? அது வந்து குறைஞ்சது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே அது எழுதிட்டுங்க. சரிங்க சரிங்க. சென்னையில வந்து என்னுடைய மகன், இளைய மகன் டாக்டர் அறிவானந்தம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பூர்ணிமானிய மருமகள், அவங்க வந்து அங்க சென்னையில ஒரு மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரிங்க. அங்க வந்து என்ன இங்க வந்துருங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், அதாவது பணி ஓய்வுக்கு பின்னாடி வந்து அங்கே வந்துருன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது புத்தகம் படிக்கிறது எழுதுறது இதையே பழக்கங்கிறதுனால அந்த மெடிக்கல் ஸ்டோரில் ஓய்வு கிடைக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எழுதிக்கிட்டே இருப்பேன். அந்த சமயத்தில் வந்து நிறைய சிந்தனை பண்ணி யோசனை பண்ணி நாமளும் ஒரு நாவல் எழுதலாமே அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிற போது தான் அது சாண்டிலினுடைய நடை, வர்ணனை அந்த மாதிரிலாம் வச்சு எழுதணுங்க. சரிங்க. அநேகமாக என் மனசில் சின்ன வயசுலேருந்து என்னுடைய நான் வளர்ந்த மண் எஸ்கொட்டாவூர், அந்த சுற்றுப்பக்க கிராமங்கள், அங்கே உள்ள என்னோட வந்து விளையாடின பசங்க, அங்கே உள்ள உறவினர்கள், மக்கள், அங்கே உள்ள சூழ்நிலை அத்தனையுமே சின்னதுலேருந்து எவ்வளோ பெரிய வளர வரைக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதாவது ஆற்றுல தண்ணி போகிறது, அது மீன் பிடிக்கிறது, அதெல்லாம் ஒரு இதாக பார்ப்பேன். பறவைகள் வந்து பறக்கிறது, பறவைகள் கத்துறது ரொம்ப ரசிப்பேன் நான். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா இந்த தோகைமலை தென்றல்ல அந்த வாழ்க்கை முறை முழுக்க வந்து நான் அதை தான் வந்து எழுதியிருக்கேன். சரிங்க. ஆனால் ஊர் வந்து எங்கள் ஊர் அந்த பழக்க வழக்கங்கள் பண்பாடுக்கு அது பூராவுமே வந்து எங்கள் ஊர் சார்ந்தது தான். ஆனால் எங்கள் ஊர் வந்து மலைப்பகுதி இல்லை. அதனால வந்து என்ன பண்ணோன்னா மலைப்பாங்கான பகுதி மாதிரி போட்டால் தானே வர்ணனைகள் ரொம்ப நல்லா எழுத முடியும் அப்படின்னு மனசில் அப்படி தோணுச்சு. கற்பனை தான், கற்பனை. சரி, அதுக்கு வந்து ஊத்துமலை, கல்மலை, ஈச்சமலை, பனமலைன்னு இதெல்லாம் போட்டு மலைகள் போட்டு 12 கிராம் எழுதியிருந்தேன். சரி, தலைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வாரம் சிந்தனை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கதைக்கு வந்து தலைப்பு தான் மிக முக்கியமானது. மனித உடலுக்கு எப்படி நம்முடைய தலை மிக முக்கியமானதோ ஒரு கதைக்கு தலைப்பு மிக முக்கியமானது. உண்மை உண்மை. அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த புத்தகத்தினுடைய அட்டையும் கொண்டு வர முடியும். அதை பார்க்கிற போது வாசகர்கள் முதல் மனசுல பதிகிற மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அந்த காரணத்தால் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தேன். மயில் வந்து அப்படியே மனசில் வர மாதிரி இருந்தது, தோகை விரிச்சுக்கிட்டு. சரி, தோகை மலைன்னு பிச்சா என்ன அப்படின்னு மனசில் தோணுச்சு. அப்புறம் உடனே தென்றல்ங்கிறது அந்த கதையில வர கதாநாயகி. அதனால வந்து தோகைமலை தென்றல்னு வந்து முடிவு பண்ணி வச்சுட்டாரு. நல்ல தலைப்பு. அது வந்து அதே மாதிரி அந்த மலைப்பாங்கான பகுதி மக்களுடைய அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்க வந்து அறியாமை, கல்வி இல்லை அவங்களுக்கு, அங்க சுகாதாரம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கும், கொசு அடிக்கடி விஷக்காய்ச்சல் வந்துட்டே இருக்கும், நிறைய இறந்துருவாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அது அங்க தென்றல் அப்படிங்கிற அந்த கதாநாயகனுடைய குழந்தையினுடைய அம்மா விஷக்காய்ச்சல் இறந்ததுனால அது மனசுல என்ன ஆச்சுன்னா இந்த இதுக்கெல்லாம் என்ன காரணம், நம்ம டாக்டர் படிச்சு இந்த மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு பெரிய அது மனசுல வந்தது. அந்த பொண்ணு கூட படிச்ச அந்த ஊர் தலைவருடைய மகன் அழகேசன் பேரு கதையில அவன் வந்து என்ன பண்ணான்னா இந்த விவசாயமே இங்க எல்லாம் செய்யாம இருக்கிறாங்க, எல்லாம் மேட்டு பேர் வச்சுட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, விவசாயத்தை வந்து நம்ம முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விவசாயத்தை படத்தை எடுத்து படிக்கணும்னு அவன் முடிவு பண்ணான். இப்படிதான் இந்த கதை அப்படியே போயிட்டு இருக்குதுங்க. கடைசியில் வந்து அங்க நிகழ்வுகள்லாம் அப்படியே நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். கடைசியில் வந்து ராஜேஷ்குமார் எழுதின மாதிரியான கிரைம் மாதிரி கலந்து கொண்டு போனா எண்டிங் ரொம்ப நல்லா இருக்குமே. ஏன்னா கல்லூரி நகரத்துக்கு கல்லூரி படிக்கிறதுக்கு போற இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள்னால் ஏற்பட்ட அங்க வந்து நிறைய சில
கொலையெல்லாம், அதாவது மர்டர்லாம் நடந்தது. அதெல்லாம் கற்பனையில கொண்டு வரீங்க. எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனை தான், என்னுடைய கற்பனை தான். ஒரே சமயத்தில் உட்கார்ந்து எழுதுனா இவ்வளோலாம் வராதுங்க. 2 நாள் எழுதுவேன், ஒரு 3 நாள் வந்து இடைவெளி விட்டு அதை பற்றியே அடுத்த நிகழ்வு எப்படி கொண்டு போகிறதுன்னு சிந்தனை பண்ணுவேன். பொருத்தமான சிந்தனை வந்துடும், உடனே எழுதிடுவேன். இப்படி படிப்படியாக எழுதி கோர்வுபடுத்தணும் தான் அது நல்லது. பட் எனக்கு புதிய அனுபவம். இதுக்கு நான் எழுதுனதில்லை. அதன் பிறகு வேற என்ன தொகுப்புகள், என்ன மாதிரியான படைப்புகள்லாம் கொடுத்துருக்கீங்க? அப்புறம் அங்க இருக்கிற போதே வந்து இந்த நோயாளிகள் வருவாங்களா, எங்களுடைய மகன் டாக்டர் அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு, அங்க வந்து வரக்கூடிய நோயாளிகள், அவங்க கூட வர உறவினர்கள்கிட்ட நான் எப்பயுமே யாருக்கிட்ட இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்க கிட்ட கேட்கிற போது 2 பேர் தனித்தனியான 2 பேருடைய கதையை சொல்லியிருந்தாங்க. அது 2 பேரும் தனித்தனியாக சிறுகதை எழுதலாமான்னு யோசனை பண்ணேன். அதோட பெட்டர் 2 பேருமே இணைச்ச மாதிரி ஒரு கதை உருவாக்கணும் எப்படி இருக்குன்னு. அப்போ சென்னையில் வந்து குடியிருக்கிறவங்க, வாடகை குடியிருக்கிறவங்களுடைய என்ன நிலைமைன்றதை அந்த அம்மா சொன்னாங்க. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த அந்த வீடு உரிமையாளருக்கும் வாடகை இருக்கிற இவங்க வாடகைதாரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நிறைய சகிக்க முடியாத பிரச்சனைகள், மன போராட்டங்கள். ஆமாம், அதனால அது நான் என்ன பண்ணேன்னா 2 கம்பைன் பண்ணி தனித்தனி ஆளுங்க தான், தனித்தனி கதை தான் ஒன்றா இணைச்சு ஒரு கதையை உருவாக்குனா அது குறுநாவல் ஆயிடுச்சு. அந்த குறுநாவல் மட்டும் வெளியிட முடியாது, ஒரு 30-35 பக்கம் தான். அதனால அதோட வந்து ஒரு 6 சிறுகதைகள் எழுதி ஒன்றா சேர்த்து அந்த சிறுகதையா போட்டுட்டேன் நான். அதுதான் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு. அந்த சிறுகதையில் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஒரு தலைப்பில் ஒரு சிறுகதை வருது. சரிங்க. அது அந்த கதையும் நல்லா இருக்கிறது, அப்புறம் அந்த கதையினுடைய தலைப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புக்குங்கெல்லாம் வந்து எடிட் பண்ண அருமை தம்பி அறிவுடைய நம்பி திருவள்ளுவர் புத்தக இல்லம் அவர் தான் வந்து எனக்கு இந்த கதை பூரா உருவாகிறதுக்கு நிறைய வழி நடத்தி இப்படிப்படிதான் செய்யுங்கன்னு சொல்லி சீர்படுத்தி அவர் தான் அந்த புத்தகத்தை நல்ல மாதிரியான உருவாக்கி கொடுத்தாரு. அவர் இந்த மாதிரி தலைப்பு வச்சு அது ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு வெளியிட்டாச்சுங்க. இப்போ நிறைய விஷயங்கள், நீங்க இளமை பருவத்திலேருந்து பள்ளிக்கூடம் படிச்சதுலேருந்து கல்லூரி வந்தது, அப்புறம் வேலைக்கு எப்படி போனீங்க, எழுத்து உலகத்துக்கு எப்படி வந்தீங்கன்றதெல்லாம் பேசியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய துணைவியார், அதனுடைய வாழ்க்கை முறைகள், அப்புறம் குழந்தைங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் வேலைக்கு, அதாவது பாலக்கோடு சர்க்கரை ஆலையில் வந்து அப்போ பருவகால ஊழியரை வந்து உத்தரவு கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் தான் வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். பட் அப்போ எனக்கு வயது வந்து 25. அதுக்கு முந்தைய நான் கல்லூரி படிக்கும்போது எங்கள் தம்பிக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு. அதனால வந்து நான் வந்து கல்லூரி படிப்பு முடிச்சு வேலைக்கு போனாதான் அப்படின்ற மாதிரி நான் தள்ளி போட்டுருந்தேன். அந்த 25 வயதே எனக்கு ஒருவேளை கல்யாணம் திருமண வயதோட மீறி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வேற எனக்கு மனசுல இருந்தது. அப்பவே வந்தது. சரி, அதுக்கு என்னுடைய சகோதரர் வந்து ஆசிரியராக இருந்தார். அவர் வந்து அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே படலை, அதை பற்றி காதிலே போட்டுக்க மாட்டார் அவர். நாம் வந்து இப்படியே இருந்த காலம் கழட்டின்னு ரொம்ப வந்து காலத்தை கடத்தக்கூடாது, வயசாயிடுமே அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு மனசில் வந்ததுனால. ஏன்னா அப்பப்போ என்னுடைய மனசில் ஏதாவது ஒன்று தோண்டிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று தூண்டிக்கிட்டே இருக்கும், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த சமயத்தில் வந்து எங்க ஊர்ல வந்து எங்களுடைய கேவி சண்முகம்னு ஒரு ஆசிரியர், எங்களுக்கு சித்தப்பா. சரிங்க. அவங்க மனைவி லட்சுமி அம்மாள்னு டீச்சர். அவங்க வந்து தருமபுரி நகரத்தில் இருந்தாங்க, மிக நெருங்கிய உறவினர்கள். நான் 5வது படிக்கும்போது எங்க அம்மாவும், 6வது படிக்கும்போது எங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. இளம் வயதிலே இறந்துட்டாங்க. அப்போ இருந்த ஒரு நான் வந்து யாருடைய ஒரு உதவியோ அல்லது வந்து யாருக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தன்னந்தனியா எல்லாரும் போல அப்படி வாழ்ந்துகிட்ட மாதிரி வளர்ந்து வந்தவன் நான். ஆனா அந்த அம்மா கிட்ட வந்து நான் அடிக்கடி அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன், அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுவேன். அவங்க எனக்கிட்ட தனிப்பட்ட முறையில் என் மேல ஒரு தனிப்பட்ட அன்பு பாசம். அதனால எனக்கு இடையில நிறைய உதவிகளா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கல்லூரிக்கே வந்து முதல்ல எனக்கு பேண்ட் ஷர்ட் கொடுத்தது அந்த அம்மா தான். அந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால அப்புறம் அந்த அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க PR ராஜகோபால் கவுண்டர், மதிகோன் பாளையம், பழைய எக்ஸ்-MLA, நகராட்சி தலைவராக இருந்தவர். அவருடைய மகன் வந்து PR சாம்ராஜி அப்படின்னு, அவங்களுடைய மனைவி அலமேல் அப்படின்னு, அவங்க வந்து பேட்டரல்லி கவரி கவுண்டர் மகன். அவங்களுடைய மகள் 2வது மகள் வந்து பரிமளா அப்படிங்கிற பொண்ணு. சரி, அந்த பொண்ணு மணமகளை பார்த்து அந்த அம்மா, இவங்க வீடு நல்லா இருக்குது, இவங்க அந்த பொண்ணுடைய அம்மா என் கூட படிச்சவங்க ஸ்கூல்ல, அவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க,
நீ அந்த வீட்டில் பொண்ணு எடுத்துக்கிறியான்னு அந்த அம்மா கேட்டு அப்புறம் நீ சொன்னா சரிதான்ப்பா நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு அப்புறம் அவங்க தான் ஏற்பாடு பண்ணி அவங்க திருமணம் அவங்க தான் முன்னிலைன்னு நடத்தினாங்க. அவங்க பேர் சொல்லுங்களேன், அவங்க தம்பதியர். லட்சுமி அம்மாள் டீச்சர். லட்சுமி அம்மாள் டீச்சர் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு தாயாகவும் இருந்து அவங்க தான் முன்னாடி இருந்து பண்றாங்க. ஆமாங்க. அது கேபி சண்முகம் சொன்னா அவங்களுடைய முதல் மனைவி இவங்க. அவங்களுடைய அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால அவங்களுடைய சொந்த தங்கியே ராஜாமான்னு சொல்லி 2வது மனைவியாக பண்ணாங்க. அவங்களுக்கு தான் குழந்தைங்க. பட் அந்த குழந்தைங்களாம் வந்து அந்த அளவுக்கு இந்த பெரிய குழந்தை எல்லாம் இருக்காங்களா அந்த லட்சுமி அம்மா டீச்சர் கிட்ட அவளை அன்னைக்கு பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து எப்பவுமே அம்மா அம்மா அப்படின்னு பேசுறதுனால எம்எல் ரொம்ப அன்பு, அதனால அவங்க ரொம்ப ஈர்ப்பா இருப்பாங்க. படிக்கிற போதும் வந்து அவங்களுடைய தங்கச்சியா இருந்தாங்களே சித்தி ராஜமாங்கிறவங்க, அவங்களும் வந்து எனக்கு இரவில் வந்து எங்க வீட்டில் சீமண்ண விளக்கு தான். பட் அவங்க ஊர்ல முதல் அவங்க தான் வந்து மின்சார லைன் கடிச்சு பல்பெல்லாம் போட்டது. நீ இரவில் வந்து அங்கே தான் படிக்கிட்டு போவோம். அப்போ வந்து எனக்கு இரவு நேரத்தில் தினசரி தனியாக சாப்பாடு எடுத்து வச்சுருவாங்க. நான் அங்கேயே தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அந்த அம்மாவும் எனக்கு வேலைக்கு போகிறதுக்காக இது வேண்டிய காசு செலவுக்கெல்லாம் அந்த ராஜம்மாங்கிறவங்களும் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. எனக்கு கொடுத்தாங்க. சரி, இப்படி திருமண வாழ்க்கை பரிமளாங்கிறவங்கள தான் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். சரிங்க. அவங்க வந்து அவங்க பாரம்பரியமே கொஞ்சம் வசதி படைச்சவர்கள் தான். பிஆர் ராஜகோபால் கவுண்டர். எத்தனை ஆண்டுகள் முன்னாடிங்க இது? எப்போ நடந்தது? அது 1979 ஆகஸ்ட் 26 நடந்ததுங்க திருமணம். அந்த திருமணம் நடந்தது. அவங்க பழைய 11ஆம் வகுப்பு மாதிரி படிச்சிருந்தாங்க. அவங்க உருதுலாம் தெரிஞ்சதுனால வந்து அவங்களுக்கு ஹிந்தி படிக்க வச்சேன். நான் தொடர்ந்து நான் படிக்கிற ஆர்வங்கிறதுனால கல்லூரியில் வந்து பிஏ அடுத்தது கோப்பரேட் ட்ரைனிங் தான் படிச்சிருந்தேன். பட் நான் தொடர்ந்து வந்து பிகாம், எம்ஏ, அதுக்கப்புறம் டிஎல்எல் அப்படின்னு லேபர் லா எல்லாம் படித்தேன். நான் படிக்கும் போது என்னுடைய மனைவி பரிமளாவையும் அவங்களும் பிகாம் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் வந்து அவங்கள எம்ஏ வரலாறு படிச்சாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் படிக்க வச்சிருக்கீங்க, அன்னைக்கே படிக்க வச்சிருக்கீங்க. ஆமாங்கய்யா. காரணம் என்னன்னா நான் ஒவ்வொருத்தரையும் மதிக்கிறவன். இப்போ என்ன காரணம்னா கல்லூரி படிப்பு தான் என்ன மாத்தினது. அதான் புரியுது. ஒவ்வொருத்தருடைய மாணவனுடைய என்ன அவனுடைய தனிப்பட்ட தன்மை அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அவனை நான் ஊக்குவிப்பேன். அந்த ஒரு டெண்டன்சி இருந்ததுனால என் மனைவியும் வந்து அவங்க வாலிபால் பிளேயரா ஸ்கூல்ல இருந்ததுனால கேரம் ரொம்ப நல்லா சூப்பரா விளையாடுவாங்க. அது மாதிரி ஒரு சினிமா பாடல்கள் ரொம்ப அருமையா பாடுவாங்க. அதனால அவங்கள வந்து ஒரு பாடகியா மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டியில் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. விளையாட்டுலையும் வந்து 5 வருஷம் தொடர்ந்து பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியில வந்து வரலாறு எம்ஏ இல்லாம இந்தியில தனியா எம்ஏ பிஎட் அப்படின்னு சொல்லி தட்சிண இந்தி பிரச்சார சபா திருச்சி, சென்னை இப்படி அப்புறம் அதுக்கு வேண்டிய அடிக்கடி சேலத்தெல்லாம் கூட்டிட்டு போய் டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியெல்லாம் அவங்களை என்கரேஜ் பண்ணி அது படிக்க வச்சு அப்புறம் முதல்ல பாலக்கோட்டில் வித்யா மந்திரில் இந்தி ஆசிரியராக இருந்தாங்க. அப்புறம் அதே சர்க்கரை ஆலையில் வந்து அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹிந்தி இல்லாமல் இருந்து அதுக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடும் நானே தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் அதே பள்ளியில் வந்து இவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிருஷ்ணகிரி வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவே இன்டர்வியூ வந்தது. அதில் நிறைய ஒரு 10-15 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அதில் இவங்க ஹிந்தியில் ரொம்ப பிரமாதம், உருதுனால ரொம்ப சிறப்பாக படித்ததுனால இவங்க மட்டும்தான் அவங்க கேட்குற கேள்விக்கு ஹிந்தியில் பதில் சொன்னாங்க. போர்டில் ஹிந்தியில் எழுதுனாங்க. கொடுத்த புத்தகத்தை சரளமாக படித்தாங்க. இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வந்து ஹிந்தி பண்டிட்டா பாலக்கோடு சர்க்கரை ஆலையில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹிந்தி பண்டிட்டா வேலை செஞ்சாங்க, பணி நிறைவு வரைக்கும். ஆமாங்க. அது வந்து இப்போ தனிப்பட்ட பிரைவேட் ஸ்கூல் மாதிரி தான் அது ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து குழந்தை என்னுடைய மகளுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக என் மகள் வந்து ஆசிரியை ஸ்ரீபெரும்புதூர் இருக்கிறாங்க. அவர் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து அங்கே உண்டாக்கார் ஒர்க் பண்ணுறதுனால குழந்தை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்னுடைய மனைவி பரிமளா அவங்க பேசாம மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நிறுத்தியாச்சு. சரி. அவங்களுடைய பணி ஓய்வு அப்பயே வாலண்டியர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து இப்படிலாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து அரவிந்தன் அப்படின்னு சொல்லி முதல் மகன், அபிநய் சுந்தரி அப்படிங்கிறது மகள், அறிவானந்தம் அப்படிங்கிறது 3வது பையன். இவங்களாம் வந்து அகரவரிசையில் பேர் வைக்கணுன்றதுக்கு பல ஆண்டு முயற்சி பண்ணி 5ஆவதுல இருந்து 6ஆவது கொண்டு போகும்போது எல்லாத்துக்கும் பேர் அகரவரிசையில் வச்சுட்டேன். அரவிந்தன், அபிநய சுந்தரி, அறிவானந்தம். இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா அப்பதான் என்னுடைய அவங்கள பேர் மாற்றும் போது தான் என் மனசுல இருந்து புண்ணு ஆறுச்சு. என்ன காரணம்னா நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, கல்லூரியில பியூசியில் படிக்கும்போது 100 பேர் படிக்கும்போது
அந்த ஹால்ல கடைசியில உட்காந்து காது கேட்காம உட்காந்துக்கிட்டு மணிவண்ணன் எம் பின்னாடி போயிடுச்சு. அப்படி வந்து அவஸ்தைப்பட்டது என்னுடைய புண் மனசுல இருந்ததை சரி. அகர வரிசையில் வைக்கணும், அவங்க பள்ளியில முன் வரிசையில் உட்காரணும், வாத்தியார் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும், அவங்க படிச்சே ஆகணும், அவங்க தலைவீதி. அப்படி ஒரு நிர்பந்தத்தினாலும் அகர வரிசை தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். சரி. அதனால பேரை மாத்தினேன். அதே சமயத்தில் அவங்களும் வந்து நல்ல சிறப்பா படிச்சாங்க. பெரிய மகன் அரவிந்தன் வந்து எம்இ முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு சித்தூர்ல ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்றாரு. சரிங்க. அவங்க மனைவி வந்து பேராமெடிக்கல் காலேஜில் அதே யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்றாங்க. எங்க மகள் வந்து அபிநய சுந்தரி அரசு பள்ளி ஆசிரியை. அவங்களுடைய கணவன் வந்து உண்டாய் கார்டு ஒர்க் பண்றாரு, அவர் பாலக்கோடுக்காரர் நேட்டிவ். மூணாவது மகன் வந்து அறிவானந்தம். அந்த அறிவானந்தம் வந்து பேருக்கும் அவனுடைய இயல்புக்கும் வந்து மிக அப்படியே 100% பொருத்தமா இருக்கும். அவங்களோட கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி படித்த மாணவர்கள் எல்லாருமே எங்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, அறிவானந்தம்னு வச்சதுனால இவர் அறிவாயிட்டாரா, இல்ல அறிவாவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அறிவானந்தம் அப்படின்னு கேட்பாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா அகரவரிசையும் வரணும், அவங்களுடைய கேரக்டர் வைஸ் வரணும், அதே சமயத்துல வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதில் தான் வச்சது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எதை செய்தாலும் அது சரியா செய்யணுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் சொல்ல சொல்லியிருக்கீங்க. ஆமா, அது மாதிரி ஒரு டெண்டன்சி. இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா படிச்சு நல்லபடியா அவங்க எல்லாம் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எல்லாரும் குழந்தை குட்டிகள் இருக்காங்க. இந்த ஓய்வு காலத்துல தான் நீங்க இந்த எழுத்து பணியை மீதெல்லாம் ஒரு ஆர்வம் உங்களுக்கு? அவங்க பள்ளிகள் படிக்கிற போதே வந்து அவங்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவியத்துக்கு அது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அவங்க கல்லூரியில் போய் முதல் பரிசு, மேக்சிமம் முதல் பரிசு வாங்குவாங்க, முடியாததுக்கு 2ஆம் பரிசு வாங்கிட்டு வருவாங்க. அந்த மனசுல வந்து இருக்கிற போது எனக்கு பரிசு வாங்கியிருக்கு, நம்ம எழுதி கொடுத்து பரிசு வாங்கியிருக்காங்கன்னா அப்ப நமக்கு அறிவு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப நம்மளால முடியும் போல இருக்குது அப்படின்னு மனசுல இருந்தது. என்னாச்சுன்னா 2014 ஜூன் அப்போ வந்து ஓய்வு வாங்க பெற்றேன். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி எல்லாம் அங்க சென்னைக்கெல்லாம் போய் இருந்து வந்து இந்த மாதிரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சு கடைசியில் வந்து இப்போ அந்த 2 கதைக்கு பின்னாடி அந்த 3 நாட்கள் அது ஒரு பெரிய நாவல் ஒன்று எழுதியிருக்கிறேங்க. சரிங்க. இதுவும் வந்து நிறைய, அதாவது மற்ற ஒவ்வொரு பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் ஜாம்புவன்கள்லாம் வந்து அவங்க எங்க வாழ்றாங்களோ, இப்போ சென்னை நகரத்தில் இருக்காங்களா, இல்லை பாம்பேல இருக்காங்களா, டெல்லி இருக்காங்களா, அந்த ஊரை சுற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க கதை எழுதுறாங்க. நாம் இங்கே தகடூர் மண்ணில் இருக்கிறோம். தகடூர் மண் வந்து அதியமான் காலத்துலேருந்து எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இப்போ தருமபுரி இருக்குது. தகடூர்னாவே என் மனசுல வந்து ஒரு உற்சாகம் வரும். அதனாலதான் என் பேரு கூட வந்து தகடூர் மணிவண்ணன் புனை பேரை வச்சுக்கிட்ட கதை எழுதுறதுக்கு. அந்த மாதிரி இருக்கிற போது நம்ம தருமபுரியை சுற்றியே, நம்ம தருமபுரியில இருந்து ஒரு 10வது கிலோமீட்டருடைய தென்பண்ணை ஆறு, அது வந்து இருமத்தூர் ஆறுன்னு சொல்லுவாங்க, எங்க ஊர்ல பொன்னி ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த நான் இளமையிலிருந்து அடிக்கடிக்கு இந்த ஆடி பொறுப்பு, ஆடி 18க்குலாம் எல்லாம் எங்க ஊர்ல இருந்து எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி நானும் சைக்கிள் எல்லாம் போய் வருவேன். அங்க உள்ள ஆத்து போறது, அந்த சுற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புகள், வயல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆத்துல குளிக்கிறது மட்டுமே நான் ரசிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் அப்படியே எலாபரேட்டா அப்படியே விரிவா பார்ப்பேன் நான். அந்த மனசுல இருந்ததுனால தான் இப்போ அந்த 3 நாட்கள் வந்து முழுக்க இந்த தருமபுரியே நம்ம தகடூரை சுற்றியுள்ள கிராமங்கள் உள்ள வந்து சூழ்நிலை அதை வச்சுதான் நான் எழுதியிருக்கிறேன். ஆனா ராணுவம் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து இங்க இந்த ஊர்ல இல்லை இல்லையா, அதனால பெங்களூரு, டெல்லி அங்கதான் இருக்குது தலைமையிடங்கள்லாம். அதை பூராவுமே நான் வந்து அதுக்கு வேண்டிய தகவல் பூரா சேகரிச்சு, நான் பாலக்கோடு சர்க்கிள் வேலை செய்யும்போது அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள், செக்யூரிட்டி இருக்காங்கல்ல, எல்லாமே வந்து ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவங்க தான். நான் ரொம்ப காலமாக அங்க இருக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரனும் ஓய்வு பெற்று வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கிட்ட நல்ல அன்பா அவங்க கிட்ட நான் விசாரிப்பேன். ராணுவத்தை பத்தி முழுக்க விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க நிறைய தகவல் சொன்னாங்க. அந்த தகவல்களை வச்சுக்கிட்டு நிறைய வேற தகவலாக சேகரிச்சு தான் இந்த அந்த 3 நாட்கள்ங்கிற ஒரு ராணுவம் தழுவிய ஒரு நாவலை எழுதியிருக்கீங்க. அது மிக சிறப்பாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் மகன் இளங்கோ பாப்பர்பட்டி அவர் தான் அணிந்தரை கொடுத்தாரு. கூத்தப்படியார் பழனி தலைமை ஆசிரியர் வந்து அவர் வந்து வாழ்த்துறை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரவணன் கடத்தூர் நூலகர் வந்து அவர் ஒரு வாழ்த்துறை கொடுத்தாரு. இதுக்கு உற்சாகமா வந்து இதனுடைய பிழை திருத்தம் எல்லாம் வந்து
பாவலர் மலர்வண்ணன் கடத்தூர், அவர் வந்து தமிழ் மன்ற கவிஞர் மன்ற தலைவர். அவர் இந்த மாதிரி பிழை திருத்தம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாலக்கோட்டில் குணசேகரன்கிறவர், மிக சகாப்தம் குணசேகரன் பேர், அவர் ரொம்ப அவருக்கு அரசு பணியில் இருக்காரு. அவருடைய உறவினர் அரங்க முருகேசன் மல்லாபுரன் இருக்காரு, அவரும் வாழ்த்துறை கொடுத்தாரு. எல்லாருமே இதை படிச்சுட்டு நீ வந்து இராணுவத்தில் வேலை செஞ்சியா? இல்லை. எப்படி உனக்கு இந்த இராணுவத்தில் இப்படி இவ்வளவு விலாவரியா, அதாவது தவறுகளே கண்டுபிடிக்காத அளவுக்கு இப்படி விவரமா எழுதியிருக்கிறீங்க எப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு நாள் எழுதுனது இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு அது எழுதுறதுக்கு. நிறைய தகவல்களை தவறு இல்லாம எழுதணும். அந்த இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தவறுமே இருக்கக்கூடாது. அந்த அவங்களுடைய படிப்படியான அவங்களுடைய கேடர் வந்து இருக்கணும். அப்புறம் அந்த தலைமையிடம் எங்கெங்க இருக்குதுன்னு எழுதணும். அங்கே பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் எப்படி தன்மையில் இருக்குதுங்கிறது எழுதணும். எல்லாத்தையும் மனசில் வச்சு ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறேங்க. அப்புறம் வந்து அதுக்கு முக்கிய காரணம் வி. டில்லி பாபு, இந்திய இராணுவ விஞ்ஞானி, கிருஷ்ணகிரி தருமபுரி புத்தக திருவிழாவில் வந்து அவர் பேசியிருக்காரு. அவர் நிறைய தகவல்கள் பேசியிருக்காரு. அது வந்து நான் அப்போல்லாம் புத்தக திருவிழாவில் போய் நான் கேட்கலைங்க, ஆனால் யூடியூப்ல நிறைய வந்தது. அதை நான் அடிக்கடியை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏற்கனவே இராணுவத்து மேலே பற்றுதல், இராணுவத்தை பற்றி எழுதணும். இவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப உற்சாகமாக போச்சு. அதை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த நான் வந்து இராணுவத்தை பற்றி எழுதியிருக்கேன். அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். அவருடைய நம்பர் 7-8 மாசமா அவருடைய நம்பர், ஃபோன் நம்பர் கிடைக்கவே இல்லை, யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் ரகசியமானதுங்க, இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னுட்டாங்க. அப்புறம் வந்து சென்னையில் ஒரு நம்பரை பிடிச்சி அவர்கிட்ட வாங்கி அவர் ஆசிரியர், அவருடைய மாணவர் தானா இந்த இராணுவ விஞ்ஞானி வி. டில்லி பாபு. அவர் சில கண்டிஷன் பேர்ல தான் எங்கிட்ட நம்பர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வாட்ஸ்அப்ல அட்டைப்படம் மட்டும் அனுப்பிச்சேன். அப்புறம் உடனே அடுத்த நாள் அவரே போன் லைன்ல வந்து எங்கிட்ட 1/2 மணி நேரம் பேசினாரு. அட்டைப்படத்தை பார்த்த உடனே நான் அசந்து போயிட்டேன். நீங்க யாரு? நீங்க இராணுவத்துல வந்து வேலை செஞ்சீங்களா? அந்த அட்டைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போட்டோ வந்து ஒரு இராணுவ அதிகாரி மாதிரி இருக்குது. இல்லைங்க, அது என்னுடைய நிழல் படம் அப்படின்னு. என்னங்க நிழல் படமே வந்து எந்த அளவுக்கு இந்த கதைக்கும் இந்த கதைக்குரிய அட்டைப்படமும் அந்த அட்டைப்படத்தில் இருக்கிற உங்களுடைய நிழல் படமும் மிகப்பெரிய ஒரு இராணுவ அதிகாரி மாதிரியே தோணுது. அதனால தாங்க நான் உங்ககிட்ட பேசுறேன். உங்களுக்கு என்ன வயது, எப்படி எழுதுனீங்கலாம் விளக்கமாக கேட்டார். எல்லாம் சொன்னேன். சரி, நீங்கள் எனக்கு புத்தகம் அனுப்பி வைங்க, நான் பார்க்குறேன்னு சொன்னார். அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ரொம்ப வேலை பலு இருக்குதுங்க, நான் வந்து ஓய்வு கிடைக்கும்போது நான் படிச்சுட்டு நான் வேண்டிய உங்களுக்கு தகவல் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து புதுச்சேரியில் படைப்பாளர் இயக்கம் அப்படின்னு ஒரு இதுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்னுடைய கதை போட்டிக்கு அமைச்சிருக்கிறேன். தோகமலை தென்றலும் அந்த சிறுகதை தொகுப்பும் அந்த 3 நாட்கள்ங்கிற நாவலும். அப்புறம் இப்போ பெண்ணகரத்தில் தமிழ்நாடு முத்தமிழ் சங்கம் அவங்க ஒரு போட்டி வச்சிருக்கேன், அதுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கிறேன். அப்புறம் நிறைய இடத்துல வந்து கோயம்புத்தூர், பெங்களூர், ஒசூர், சேலம், அப்படி சென்னை எல்லா இடத்துக்கும் போயிருக்குது. எல்லாரும் நிறைய பேர் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னோட தொடர்பு வச்சுட்டு இந்த புத்தகம் எப்படி வாங்குறதுன்னு கேட்டு அவங்க வந்து கூகுள் பே பண்ணாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு ரொம்ப விரிவா என்னுடைய புத்தகங்கள் போயிருக்கு. நல்லது, வாழ்த்துக்கள்ங்க ஐயா. உங்களுடைய எதிர்கால சிந்தனைகள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? எதிர்காலம் நான் வந்து இப்போது எனக்கு 70 கடந்து 71 என்னுடைய வயது நடந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த நம்பர் அப்படின்றது ஒரு எண் தான், அது வந்து வயது கிடையாது. மனசு எப்படி இருக்குன்றத பொறுத்துதான். இந்த வயதிலும் வந்து எப்படி உங்களால எழுத முடியுதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் வந்து அதாவது எப்படின்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்ன நீங்க வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கலாமான்னு கேட்டாங்க. நான் அதுக்கு சரியான பதில் என்ன சொன்னேன் அப்படின்னா, பழுக்காத காயை ரசாயனம் மூலமா பழுக்க வைக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்குது எனக்கு இப்போதைக்கு. நான் அப்ப வந்து வலுக்கட்டாயமா சிந்தனை பண்ணி எழுதியிருந்தா இப்போ இந்த அளவுக்கு சிறப்பான அளவுக்கு அப்ப எழுதியிருக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. கனியாத காயே வந்து கனிய வச்ச மாதிரி ஆகி போயிடும். இப்போ வந்து எனக்கு மனசுக்குள்ளார வந்து நிறைய சிந்தனைகள் முதிர்வடைஞ்சது. அதாவது இளமையிலிருந்து எனக்கு எல்லா நிகழ்வுகளும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட என்னுடைய மனதில் இருக்குது. அவ்வளவு ஒரு கோர்வுப்படுத்தின ஒரு குவியலா சேர்ந்ததுனால தான், இந்த சிந்தனைகள் எனக்கு வந்ததுனால தான் நான் இந்த மாதிரிலாம் வந்து கதை எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. அது வந்து எப்படின்னா வந்து அந்த சரியான தருணத்துல ஒரு காய் வந்து பழமா கனியும் போதுதான் அது உண்மைத்தன்மமா இருக்கும்.
அப்படிதான் வந்து என்னுடைய சிந்தனைகள் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நல்லதுங்க. அது வாசகர்கள் தான் சொல்லணும். ரொம்ப நல்லது. உங்க கூட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த பள்ளி காலம் தொட்டு இப்போ எழுத்து உலகம் வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்களுடைய அந்த எழுத்து பணி மேலும் மேலும் தொடரணும். இன்னும் நல்ல படைப்புகளை இந்த குறிப்பா தகடூர் சார்ந்த இந்த படைப்புகளை நீங்க குடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. உங்களுடைய இந்த எழுத்து பணி மேலும் மேலும் சிறக்க மருதநெல்லி சமுதாய வானொலி குறிப்பா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை அறிமுகப்படுத்துனதுல பெருமை கொண்டு, உங்களுடைய எழுத்து பணி மேலும் சிறப்படைய எங்களுடைய சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. மிக்க நன்றி வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை கொடுத்தமைக்காக. நன்றி ஐயா, மிக்க நன்றி. எனக்கு மருதநெல்லி வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை வரலாற்றையும் என்னுடைய முன்னேற்றத்தையும் என்னுடைய மனைவி மக்கள் வாழ்க்கை முறையை பற்றியும் புத்தகம் எழுதியதற்கான தருணங்கள் எப்படி என்பதை பற்றியும் எப்படி எழுதினீர்கள் என்று கேட்டதற்கும் என்னால் இயன்ற அளவிற்கு எனக்கு தெரிந்த வகையில் நான் கூறியிருக்கின்றேன். நான் நிறைய மாணவர்களை வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் பண்ணி அவங்களை நிறைய எல்லாம் மேலே நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கு கண்ணுக்கு தெரியாத மாணவர்களை நானே வந்து வலுக்கட்டாயமாக அவங்களாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நிறைய புத்தகங்கள் வந்து எனக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற புத்தகம் பூரா வாரிட்டு வந்து என்னால் இனிமேல் படிக்க முடியாது, நீ என்னவோ பண்ணுதா அப்படின்னு சொல்ல கொடுத்துட்டாங்க. அந்த புத்தகங்களை இப்போ நான் அது வாசிச்சுட்டு இருக்கிறேன். அதோட மரபு அதாவது கவிதையில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் தான். ஆனால் புது கவிதையாக வந்துட்டு இருக்குது. இந்த கவிதையில் வந்து பாவலராக இருக்கிறவர் ராமமூர்த்திங்கிறவர் தமிழ்நாடு லெவலில் அவர் விருதெல்லாம் நிறைய வாங்கியிருக்காரு. அவர் வந்து வாலண்டியர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கவிதை புத்தக திருவிழாவில் நடந்த ஒரு வாருங்கள் படிப்போம் வரலாறு படிப்போம்ன்ற ஒரு தலைப்பில் கவிதையும், கடத்தூர் கூட நூலக வார விழாவில் நூலகம் செல்வோம் நூல்களை கற்போம் அப்படி தலைப்பை கூட நான் தான் கொடுத்தேன். அது பொருத்தமான தலைப்புன்னு சொல்லி அந்த கவிஞர் மன்ற தலைவர் கொடுத்தாரு. அங்கேயே வந்து இந்த மாதிரி தலைப்பில் கவிதை படித்தோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது ராமூர்த்தி பாவலர் ஐயா வந்து அவரை இப்போ ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கவிதையெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க, புது கவிதை தான், ஆனால் நிறைய கற்பனையோட இப்போ அதாவது அர்த்தம் உள்ள மாதிரி எழுதிருக்கிறீங்க, நீங்கள் வந்து மரபு கவிதை கற்றுக்கிட்டீங்கன்னா அப்புறமா எழுதலாம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இப்போதைய அவர்கிட்ட வந்து இலக்கணம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அவர் மரபு கவிதையை வந்து நான் கற்றுக்கிட்டு மரபு கவிதை எழுதி போட்டியில மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு நாள் போலன்னா கூட போன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்கிறாரு. அவருக்கு அதற்கான பண உதவி எது இல்லாம எதிர்பார்க்கறதே இல்லைங்க. அவருக்கு வேண்டியது நான் பரிசு வாங்கணும் மரபு கவிதையில, மாணவன் வெற்றி பெறணும். ஆமா, அவருக்கு வந்து 76 வயது ஆகுதுங்க. சரி, அவர் விபத்துல இருந்து கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்கிற நிலைமையிலும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப நான் மரபு கவிதையை கத்துக்கிட்டு இருக்கிறேன். வாழ்த்துக்கள்ங்க ஐயா. கூட சீக்கிரம் மரபு கவிதைக்கான புத்தகம் அநேகமா வர புத்தக திருவிழாவில் வெளியிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். மருதநெல்லி சமுதாய வானொலி சார்பாக அன்பான வாழ்த்துக்கள் ஐயா. மிக்க நன்றி. உங்களுடைய அந்த எதிர்கால நல்ல நோக்கம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.